நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தற்போது நாடளாவிய ரீதியில் 58,810 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த மாதத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 3,422 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். பதிவாகியுள்ள உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளது. அதில் பெரும்பாலானோர் பெண்களாவர். டெங்கு நுளம்பு கடிக்கும் நேரம் மாற்றமடைந்துள்ளதா? இந்த நுளம்பு கடிக்கும் நேரத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கு முன்பு காலை மற்றும் மாலை வேளைகளில் டெங்கு நுளம்பு கடிப்பதாக கூறினோம். ஆனால் இப்போது பெரும்பாலும் அதிகாலை முதல் நண்பகல் வரை அல்லது காலை 11 மணி முதல் இது நிகழ்கின்றது. நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது. சுமார் 1100 நோயாளர்கள் நேற்று மாத்திரம் பதிவாகியுள்ளனர். எனவே இதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. உண்மையில் இந்த நோயாளர்கள் சுமார் 2 வாரங்களின் முன்னரே நுளம்பு கடிக்கு உள்ளானவர்கள். ஏனெனில் இந்த நுளம்பின் ஆயுட்காலம் 1 மாத காலமாகும். இந்த காலத்தில் இந்த குடம்பிகள் நுளம்புகளாக மாறினால் இன்னும் 1 மாதத்திற்குள் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். எனவே நோயாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முழு பொறுப்பும் பொதுமக்களிடமே உள்ளது. டெங்கு நுளம்பு ஒழிப்புக்கு அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகள் எவை? வேகமாக பரவி வரும் டெங்கு அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் மேல் மாகாணத்தின் 23 டெங்கு அதி அபாய வலயங்களை உள்ளடக்கியதாக நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையொன்றை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறை, முப்படை, இலங்கை போலீசார், மாவட்ட செயலகங்கள், பிரதேச செயலகங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் உள்ளிட்ட பல அரசு சமூக பிரதிநிதிகள் கூட்டு பங்களிப்புடன் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. டெங்கு அதி அபாய வலயங்கள் அதிகரித்துள்ளனவா? ஆம். டெங்கு அதி அபாய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளின் எண்ணிக்கை 142ஆக அதிகரித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். 12,017 நோயாளர்கள் இவ்வாறு பதிவாகியுள்ளனர். இது மொத்த டெங்கு நோயாளர்களில் 20.43% அதிகரிப்பு என தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. நாளை முதல் டெங்கு ஒழிப்பு திட்டங்கள் செயற்படுத்தப்படும் அதி அபாய பகுதிகள் எவை? கொழும்பு மாவட்டத்தின் மகரகம, கடுவல, ஹோமாகம, கொத்தட்டுவ, பத்திரமுள்ள, பிலியந்தல, கொழும்பு மாநகர சபை. கம்பஹா மாவட்டத்தில் பியகம, களனி, சீதுவை, ஜாயல, மகர, வத்தலை, நீர்கொழும்பு, மினுவாங்குடை ஆகிய பகுதிகளும். களுத்துறை மாவட்டத்தில் பாணந்துறை, பண்டாரகம, ஹொரண, இங்கிரிய, களுத்துறை ஆகிய பகுதிகளும் அடங்குகின்றன. குறித்த பகுதிகளை உள்ளடக்கியதாக 23 அதி அபாய வலயங்களில் நாளை முதல் விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளது. இதேவேளை இதற்கான முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குமாறு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச மக்களிடம் கோரிக்கை விடுத்தார். மக்களே அவர்களின் இடங்களை சுத்தம் செய்வது இதற்கான தீர்வாகும். காய்ச்சலுள்ள நோயாளர்கள் முறையாக வைத்தியசாலைக்கு செல்லுமாறு நாம் அறிவுறுத்தியுள்ளோம். இவ்வாறு இந்த நிலைமையை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இந்த சவால் ஏற்பட்டுள்ளது. டெங்கு ஒழிப்பில் இராணுவத்தினரின் பங்களிப்பு. இதேவேளை முப்படைகளும் தற்போது நாடளாவிய ரீதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளன. இது ஜனாதிபதியின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு செயலாளரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. சுகாதாரத்துறையினர், உள்ளூராட்சி மன்றங்கள், சமூக அமைப்புகளின் ஒருங்கிணைப்புடன் இலங்கை இராணுவம், கடற்படை, விமானப்படை உறுப்பினர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சுத்தப்படுத்தல் திட்டங்களை நடத்துதல், நுளம்புகள் பெருகும் இடங்களை கண்டறிந்து அழித்தல், அடைப்பட்டுள்ள வடிகான் அமைப்புகளை தூய்மைப்படுத்தல், அதி அபாய வலயங்களில் உள்ள பொதுமக்களுக்கு கள விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துதல் என்பனவும் இதன் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றன.